ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குணா. நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃப்ளவர் டவரை பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் மாடி தோட்டத்தில் நுழைஞ்சோடனே நிறைய காய்கறி செடிகள், கீரை செடிகள்லாம் இருக்கும். அது ஒரு பக்கம் உங்கள் மனசை குளுமையாக வச்சுருந்தாலுமே, உள்ளே நுழைஞ்சோன்னே ரம்யமாக ஒவ்வொரு நாளும் புது புது கலரோட பியூட்டிஃபுல்லாக பூத்திருக்கிற ஒரு ஃப்ளவர் பொக்கே மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ளவர் டவரை பார்த்துட்டு அந்த மாடி தோட்டத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறப்ப உங்களுக்கு மனசுக்கு ஒரு குளிர்ச்சியும் ஒரு ரம்யமான சூழலும் க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, டேபிள் ரோஸை வச்சு அருமையான ஃப்ளவர் டவர் ரெடி பண்ண போகிறோம். எங்கள் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் டூ இட். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃப்ளவர் டவர் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணுற பேக்கில் உங்களுக்கு மேலே சாயில் மிக்ஸு தெரியுங்க. அங்கே தான் நம்ம டேபிள் ரோஸஸை பிளான் பண்ணுவோம். ஒரு 40 to 45 டேஸில் நல்ல ஃப்ளவரிங்க்கு வரும். மேலே மட்டும் ஃப்ளவரிங்ஸ் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குங்க. ஆனால் சைட்லலாம் நம்மளோட பேக்கோட விசிபிலிட்டி இருக்கும். ஒரு யோசனை தோணுச்சு, என்னடா இந்த சைட்லேயும் நம்ம ஃப்ளவரிங்கை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதில் உருவானது தான் இந்த ஃப்ளவர் டவர் ஐடியா. ஒன்றும் இல்லைங்க, சுபிக்ஷா ஆர்கானிக்ஸ் போனீங்கன்னா ரெடிமேடாகவே இந்த மாதிரி பெர்ஃபரேட்டட் பேக்ஸ் இருக்குதுங்க. அதை டவர் பேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அவங்க ஹோல்ஸ் போட்டே பேக்ஸை வந்து செல் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸில், வேரியண்ட்டில். அதில் ஒரு பேக்கை எங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அந்த பேக்கில் இருக்கிற ஹோல்ஸ் வந்து எங்களுக்கு இந்த டேபிள் ரோஸ் பிளான்ட்டை பிளான் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஐடியலாக இருந்தது. ஸோ சாயில் மிக்ஸ் யூஸ்வலாக எடுத்துக்கிறது தான். ஒரு பார்ட் வந்து நாங்கள் யூஸ்வலாக ரெட் சாயில் எடுத்துக்குவோம், ஒரு பார்ட் கோகோபீட், ஒரு பார்ட் மண்புழு உரம் இல்லைன்னா மாட்டு எருவை வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி செய்வோம். அந்த காம்பினேஷன் எடுத்துக்கிட்டு ஒரு 1 டே மண்ணை நல்லா ஆற விட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டு நெக்ஸ்ட்டு டேயில் எங்கள் வீட்டில் அவைலபிளாக இருந்த டிஃப்ரெண்ட் கலர்டு டேபிள் ரோஸஸை நாங்கள் கட் பண்ணி ஈவினிங்கில் இந்த பிளான் பண்ணுற ஒர்க்கை பண்ணுறோம். அப்புறம் வாட்டரிங் பண்ணிவிட்டு நம்ம ப்ளசண்ட்டாக விட்டுடுறோம். அந்த 3rd டேலேருந்து பார்த்திங்கன்னா நியூ பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் க்ரோத் ஒரு 30 to 35 டேஸ் இருக்கும். அப்புறம் ஒரு சில இடங்களில் மொட்டுக்கள்லாம் வரும். அப்புறம் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஒரு 45 டேஸ் இல்லை ஒரு 50 டேஸில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா பிளான்ட்ஸ் நம்ம வச்சதும் அருமையாக பிரான்ச்சஸோட சூப்பராக பூத்து குழும்ப ஆரம்பிச்சிரும். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிறப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் நாங்கள் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிங்க் அண்ட் ஆரஞ்சு வெரைட்டி காம்பினேஷனில் டபுள் கலரில் ஆல்மோஸ்ட் லைக் டைகர் டேபிள் ரோஸஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஷேடட் கலர்ஸ் இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எங்களுக்கு ஃபார்ம் ஆச்சு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி பிரைட் கலர்ஸை நீங்கள் கம்பைன் பண்ணி இந்த டேபிள் ரோஸ் பிளான்ட்டை பண்ணுறப்போ ஒரு ரியல் லைஃப் பொக்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலரில் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக ட்ரை பண்ணுறது தாங்க. இது நீங்கள் வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி டவர் பேக்ஸ் அவைலபிளாக இல்லைன்னாலும் நீங்கள் நார்மலான பேக்ஸில் ஹோல்ஸ் போட்டுட்டு கூட இந்த ட்ரையை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இதே மாதிரி நாங்கள் லாஸ்ட் இயர் ட்ரை பண்ண ஃப்ளவர் ஃபால்ஸ் வீடியோவோட லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் மாடித்தோட்டம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். எங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே சேம் டைம் கெமிஸ்ட்ரி பாடத்தை எளிமையாக படிக்கிறத பற்றிய நிறைய விஷயங்களை அனிமேஷன் மூலயமா கொடுத்துட்டு வரோம். அதையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணி பயனுள்ளதாக மாற்றுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததா? இனி ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it is bye from Guna and Joe from Guna Joe Creates. Thank you friends.